Welcome to my channel Olympiad 1 Minute Worksheet. நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 1க்கான ஒலிம்பியாட் மேக்ஸ் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் சாப்டர் பார்த்தீங்கன்னா 3 சப்ராக்ஷன். ஸோ சப்ராக்ஷன் சாப்டரில் என்னென்ன டாபிக்ஸ் கவர்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்க. சப்ராக்ட் பை டேக்கிங் அவே, சப்ராக்ட் நம்பர்ஸ் கிவன் இன் த ஃபார்ம் ஆஃப் நம்பர் நேம்ஸ் அண்ட் பிளேஸ் வேல்யூஸ், சப்ராக்ஷன் ஆன் நம்பர் லைன், சால்வ் வேர்ட் ப்ராப்ளம்ஸ் ஆன் சப்ராக்ஷன், சப்ராக்ட் 1 digit அண்ட் 2 digit நம்பர்ஸ். ஸோ இந்த சாப்டரில் இதெல்லாம் தான் கவர்ட் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மேத்தமெட்டிக்கல் ரீசனிங். மேத்தமெட்டிக்கல் ரீசனிங்கில் ஈச் கொஷின்ஸ் கேரிஸ் 1 mark. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க, how many pairs should be crossed to show 8 pairs uncrossed. ஸோ கீழே நம்பர் ஆஃப் pairs கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு 8 pairs uncrossed-ஆக இருக்கணும் அப்படின்னா எவ்வளோ pairs-ஐ வந்துட்டு கிராஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எவ்வளோ pairs uncrossed-ஆக இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் pairs எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ 3, 6, 9, 12, 13 pairs இருக்கு. பாருங்க 3, 6, 7, 8. இந்த 8 pairs-உம் uncrossed-ஆ இருக்கும்னா 1, 2, 3, 4, 5. ஸோ எவ்வளோ pairs cross பண்ணணும்? 5 pairs. ஸோ ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க, இங்க அபாக்கஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு அபாக்கஸையும் சப்ராக்ட் பண்ணா இங்க என்ன அப்படி வேல்யூ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அபாக்கஸ்ல டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 3, 6, 7, 8. டென்ஸ்ல 8 இருக்கு, நைன்ஸ்ல 9 இருக்கு. ஸோ 89 மைனஸ் இந்த அபாக்கஸ்ல டென்ஸ்ல 4 இருக்கு, ஒன்ஸ்ல 2 இருக்கு. ஸோ 89 minus 42 which is equal to எவ்வளோ? 47. So answer 47, option B. Question 3, the difference between the greatest and the smallest number shown on the leaf. So இந்த questionல பாருங்க, இங்க ஒரு leaf கொடுத்திருக்காங்க, leafல numbers இருக்கு. So இதுல என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அப்படின்னா difference between the greatest and the smallest number. So இந்த leafல first என்ன நம்பர்லாம் இருக்கு அப்படின்னு பாருங்க. 64, 33, 12, 21, 57, 43. ஸோ இதில் இருக்கிறதுல கிரேட்டஸ்ட் நம்பர் என்னது? 64. ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னன்னு பாருங்க, 12. ஸோ -12. ஏன் மைனஸ்னா இங்க டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. 64 minus 12 which is equal to 52. ஸோ ஆன்சர் என்னது? 52, ஆப்ஷன் டி. Question 4, which of the following number sentence represent a given picture. ஸோ இந்த கொஸ்டின்ல பாருங்க, இங்க பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, கீழே ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்பர் சென்டென்சஸ் இருக்கு. ஸோ இந்த பிக்சரை ஸ்டடி பண்ணி கீழே எந்த நம்பர் சென்டென்ஸ் கரெக்டா இருக்கு அப்படின்னு பார்த்து சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இங்க பிக்சர்ல ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு எவ்வளோ கிராஸ்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சா நம்மளுக்கு கீழே நம்பர் சென்டென்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சிடும். டோட்டல் நம்பர் ஆஃப் கேப்சிகம்ஸ் என்ன இருக்கு? 3, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. So total number of capsicum is 16. So இதில் எவ்வளோ crossed out ஆயிருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7. So 16 minus 7 which is equal to எவ்வளோ? 9. So இந்த 16 minus 7 equal to 9ங்கிற நம்பர் சென்டென்ஸ் எங்க இருக்கு? ஆப்ஷன் பில. So answer B. ஸோ கொஸ்டின் 5 பாருங்க, நம்பர் லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்பர் லைனோட நம்பர் சென்டென்ஸ் கீழே எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்டான நம்பர் சென்டென்ஸை ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் லைனை கிட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த நம்பர் லைன்ல இப்போ என்ன இருக்கு அப்படின்னு பாருங்க, இங்க 0ல இருந்து 6க்கு ஜம்ப் ஆயிருக்கு. ஸோ ஸ்டார்டிங் நம்பர் என்னது? 6. 6ல இருந்து பேக்வேர்ட்ல எத்தனை ஜம்ப் ஆயிருக்கு? 1 jump, 2 jump. ஸோ பேக்வேர்ட்ல 2 jump. பேக்வேர்ட்னா மைனஸ் டிஃபரன்ஸ். ஸோ மைனஸ் 2 jump which is equal to எவ்வளோ? 4ல இருக்கு. ஸோ 4. 6 minus 2 equal to 4. இந்த நம்பர் சென்டென்ஸ் எங்க இருக்கு? ஆப்ஷன் சில. ஸோ ஆன்சர் சி. 6, the value of 43 minus 12 is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 43 minus 12 which is equal to எவ்வளோ? 31. ஸோ 31 பிளேஸ் வேல்யூல எப்படி எழுதணும்? 3 10s and 1 1s. ஸோ 3 10s and 1 1sங்கிற ஆப்ஷன் எதுல இருக்கு? ஆப்ஷன் ஏ. ஸோ ஆன்சர் ஏ. 7th question பாருங்க, which of the following number sentence represent 3 less than 17. ஸோ கீழே எடுத்து கொடுத்துருக்க நம்பர் சென்டென்ஸ்ல எந்த நம்பர் சென்டென்ஸ் represent 3 less than 17 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 3 less than 17 அப்படின்னா என்னது? 17ல 3 லெஸ்ஸா இருக்கணும். ஸோ 17 minus 3. ஸோ கீழே அந்த ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க, சில. ஸோ ஆன்சர் சி. 8th question, which of the following option is incorrect அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்க, 43 minus 12 which is equal to 31 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 43ல 12 போச்சுன்னா எவ்வளவு? 31. ஸோ இந்த ஆப்ஷன் கரெக்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் பில பாருங்க, 62 minus 43 equal to 24 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 64ல 43 போச்சுன்னா
24. So correct option. Option C பாருங்க 48 minus 36. 48ல 36 போனா answer is 12. Correct option. 92ல 71 போச்சுன்னா 21 remaining இருக்கும். பட் இங்க 12 அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது incorrect option தான் செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. So இதுல incorrect option எது? Option D. Question 10. Which of the following has the value more than 25? So அந்த questionல என்ன கேட்டிருக்காங்க? கீழ வந்துட்டு ஆப்ஷன்ஸ்ல subtraction sentence கொடுத்திருக்காங்க. கீழ இருக்க subtraction sentenceல எந்த subtraction sentenceல வந்து more than 25 value இருக்கு அப்படின்னு இந்த questionல கேட்டிருக்காங்க. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் கிட்ஸ் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு ஆப்ஷனுக்கான டிஃபரன்ஸை கண்டுபிடிச்சிட்டு எதோட வேல்யூ வந்துட்டு மோர் தென் 25 இருக்கு அப்படின்னு பார்த்து ஆன்சரை சூஸ் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் ஏல பாருங்க 42 ஒன்ஸ் மைனஸ் 20 ஒன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 42 ஒன்ஸ்னா 42, 20 ஒன்ஸ்னா 20. ஸோ 42 minus 20 which is equal to 22. ஆப்ஷன் பி பாருங்க 3 10s and 2 ones minus 3 10s அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 10s and 2 onesனா 32 minus 3 10sனா 30. ஸோ 32 minus 30 which is equal to 2. ஸோ இதோட டிஃபரன்ஸ் வேல்யூ என்னது 2. ஆப்ஷன் சில பாருங்க 6 10s 9 ones that is 69 minus 4 10s 2 ones அப்படின்னா 42. ஸோ 69 minus 42 which is equal to 27. ஆப்ஷன் டி பாருங்க none of these மேல இருக்க ஆப்ஷன்ல எதுவுமே இல்ல அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க? which of the following has the value more than 25? சோ இதுல இருக்கிறதுல ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் வேல்யூ வந்துட்டு more than 25 இருக்கா? ஆப்ஷன் சி ல 27 இருக்கு. சோ ஆன்சர் இஸ் சி. Question 11. Which of the following abacus shows 34 minus 23 equal to 11? So, இந்த subtraction sentence வந்துட்டு கீழ இருக்க ஆப்ஷன்ல எது ஷோ பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கீழ இருக்க ஆப்ஷன்ல எங்க வந்துட்டு 11 இருக்குதோ ஸோ அந்த abacus தான் வந்துட்டு நம்ம சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 11 அப்படின்னா டென்ஸ்லயும் 1 இருக்கணும், ஒன்ஸ்லயும் 1 இருக்கணும். ஆப்ஷன் ஏல இருக்க டென்ஸ்ல பாருங்க 1 இருக்கு, ஒன்ஸ்ல 2, ஸோ 12 அப்படின்னு இங்க இருக்கு. ஆப்ஷன் பில பாருங்க டென்ஸ்ல 1 இருக்கு, ஒன்ஸ்ல 1 இருக்கு, ஸோ 11 இருக்கு இங்க. ஆப்ஷன் சில பாருங்க டென்ஸ்ல 0 ஒண்ணுமே இல்ல, ஒன்ஸ்ல 3, ஸோ இங்க 3 அப்படின்னு இருக்கு. ஆப்ஷன் டில பாருங்க டென்ஸ்ல 1, ஒன்ஸ்ல 3, 13 இருக்கு. ஸோ நம்மளுக்கு இங்க என்ன வேல்யூ ஷோ பண்ணியிருந்திருக்கணும்? 11 அப்படின்னு ஷோ பண்ணியிருக்கணும். ஸோ எந்த ஆப்ஷன்ல 11 இருக்கு? அபாக்கஸ் பில. ஸோ ஆன்சர் பி. Question 12. Find the missing value. 63 minus 41 equal to what? இங்க so இந்த missing value தான் identify பண்ண சொல்லியிருக்காங்க. So 63 minus 41. So 63 ல 41 போச்சுனா எவ்வளோ? 22. So இங்க 22 அப்படிங்கிற ஆப்ஷன் எங்க இருக்கு? ஆப்ஷன் B. 13th question பாருங்க. Select the correct subtraction sentence for the given picture. So இங்க கொடுத்திருக்க பிக்சர் ஃபர்ஸ்ட் கிட்ஸ் ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கான கரெக்டான சப்ட்ராக்ஷன் சென்டென்ஸை சூஸ் பண்ணணும். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் எவ்வளோ இருக்கு? 22 ஸ்டார்ஸ் இருக்கு. 22 ஸ்டார்ஸ்ல எவ்வளோ வந்துட்டு கிராஸ் அவுட் ஆயிருக்கு? 1 2 3 4 5 6. 2 minus 6. கீழே இருக்க இப்போ சப்ட்ராக்ஷன் சென்டென்ஸ்ல எந்த சென்டென்ஸ் கரெக்டானது அப்படின்னு பார்க்கணும். ஸோ 22 அப்படின்னா 2 10s இருக்கு அண்ட் 2 1s இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ 2 10s 2 1s minus 6 1s. So 2 10s 2 1s minus 6 1sங்கிற ஆப்ஷன் எங்க இருக்கு? ஆப்ஷன் சி. Question 14. Which of the following is incorrect? So இந்த questionல incorrect statementை choose பண்ண சொல்லியிருக்காங்க. So இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்க 6 apple minus 3 apple which is equal to 3 appleனு கொடுத்திருக்காங்க. Correct subtraction sentence. So ஆப்ஷன் பி பாருங்க 10 lemon minus 4 lemon which is equal to 6 lemon அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Correct subtraction statement. ஆப்ஷன் சி பாருங்க 12 mango minus 8 mango which is equal to 3 ன்னு கொடுத்திருக்காங்க. So 12ல 8 போச்சுனா remaining 4 இருக்கணும். ஆனா இங்க 3 mango அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So incorrect statement. ஆப்ஷன் டி பாருங்க 9 orange minus 1 orange which is equal to 8 orange ன்னு கொடுத்திருக்காங்க. Correct statement. So கேட்டிருக்கிறது incorrect statement. So இதுல incorrect subtraction sentence எது? ஆப்ஷன் சி. So answer C. Question 15. Which of the following number lines shows 9 minus 4 equal to 5? So இந்த subtraction sentence கீழ இருக்க நம்பர் லைன்ல எந்த ஆப்ஷன் காமிச்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. So ஆப்ஷன் ஏ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இங்க என்ன கொடுத்திருக்காங்க? 0ல இருந்து 9க்கு போயிருக்கு. So 9 பேக்வர்ட்ல ஜம்பிங்கா இருக்கு. So மைனஸ் எத்தனை ஜம்ப் இருக்கு? 3 ஜம்ப். So 9 minus 3 which is equal to 6. நம்மளுக்கு கொடுத்திருக்க டிஃபரன்ஸ் ஸ்டேட்மெண்ட் இதுவா? இல்ல. ஸோ ஆப்ஷன் பி பாருங்க 0ல இருந்து 9க்கு போயிருக்கு, பேக்வர்ட் ஜம்பிங். ஸோ மைனஸ் எத்தனை ஜம்ப் இருக்கு? 4 ஜம்ப் இருக்கு. ஸோ 9 minus 4 which is equal to 5. ஸோ கேட்டிருக்கிறது 9 minus 4 equal to 5. ஸோ இந்த நம்பர் லைனை ஆப்ஷன் பி ஷோ பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எவ்ரிடே மேத்தமெட்டிக்ஸ் which also carries 1 mark. ஸோ question 16 there were
3, 6, 9. So 9 coconuts on a tree and 3 fell down from the tree. So how many coconuts were left on the tree அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இனிஷியலாக இந்த கொஷினில் எவ்வளோ கோகோனட்ஸ் இருந்துச்சான்? 9 கோகோனட்ஸ் இருந்திருக்குது. எவ்வளோ ஃபெல் டவுன் ஆயிருக்கு? 3. ஸோ ஃபெல் டவுன்னா போயிடுச்சு. ஸோ சப்ராக்ஷன் -3 which is equal to எவ்வளவு? ரிமைனிங் என்ன இருந்திருக்கும்? 6. ஸோ ஆன்சர் D 6. 17th question பாருங்க. A bookseller has 48 books. He sold 35 books. Find the number of books left with him அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷின்ல இனிஷியலாக ஒரு புக் செல்லர் இருந்திருக்காங்க. அவங்க கிட்ட எவ்வளோ புக்ஸ் இருந்திருக்காங்க? 48 புக்ஸ் இருந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் புக்ஸ் ஹீ சோல்டு இஸ் 35. ஸோ எவ்வளோ புக்ஸ்? 35 மைனஸ் போயிடுச்சு. ஸோ மைனஸ். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு அப்போ அவங்க கிட்ட ரிமைனிங் என்ன இருந்திருக்கும்? 48 minus 35 is 13. ஸோ 13 புக்ஸ் அவங்க கிட்ட ரிமைனிங் இருந்திருக்கும். ஸோ ஆப்ஷன் பி. 18th question பாருங்க. There are 76 balls in a carton. 34 balls were distributed among children. How many balls are left in a carton அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இனிஷியலாக நம்பர் ஆஃப் பால்ஸ் ஒரு கார்ட்டனில் எவ்வளோ இருந்துச்சா? 76. ஸோ அதில் எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு? 34. ஸோ இப்போ எவ்வளோ பால்ஸ் அப்போ லெஃப்ட் இருந்திருக்கும், ரிமைனிங் இருந்திருக்கும்? 76ல 34 போச்சுன்னா 42. ஸோ ரிமைனிங் பால்ஸ் எவ்வளோ? 42. Question 19. In a class there are 37 students. Out of them 15 are boys. So find the number of girls in the class. So இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க? டோட்டலா 37 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதுல 15 ஆர் பாய்ஸ். இப்போ கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது கிளாஸ்ல எவ்வளோ கேர்ள்ஸ் இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கேர்ள்ஸ் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கிட்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்ல பாய்ஸை நம்ம டிடெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறது கேர்ள்ஸ். ஸோ இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ் எவ்வளோ? 37. ஸோ அதுல பாய்ஸ் எவ்வளோ இருக்காங்க? 15. ஸோ 37ல 15 போச்சு அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? 22. ஸோ இந்த 22ங்கிறது தான் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் த கிளாஸ். ஸோ ஆன்சர் 22, ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 20 பாருங்க. நவ்யா ஹேட் எவ்வளோ பலூன்ஸ் இருக்கான்? இதுல 11 பலூன்ஸ் இருக்கு. அண்ட் சோனியா ஹேட் பிங்க் பலூன் எவ்வளோ இருக்கு? 7 இருக்கு. ஸோ ஹவு மெனி பலூன்ஸ் வில் நவ்யா கிவ் டு சோனியா ஸோ தட் போத் ஹேவ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் பலூன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நவ்யா கிட்ட 11 பலூன்ஸ் இருக்கு, சோனியா கிட்ட 7 பிங்க் பலூன்ஸ் இருக்கு. ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? ரெண்டு பேர்கிட்டையும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் பலூன்ஸ் இருக்கணும் அப்படின்னா நவ்யா வந்து சோனியா கிட்ட எவ்வளோ பலூன்ஸ் கொடுக்க போறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நவ்யா இப்போ சோனியா கிட்ட எவ்வளோ பலூன்ஸ் கொடுத்துருப்பாங்க? இப்போ 1 பலூன் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா நவ்யா கிட்ட 10 பலூன் இருக்கும், சோனியா கிட்ட 8 பலூன்ஸ் இருக்கும், விச் இஸ் நாட் ஈக்குவல். ஸோ அதுவே இப்போ நவ்யா வந்து 2 பலூன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நவ்யா கிட்ட எவ்வளோ பலூன் ஆயிரும்? 9 பலூன்ஸ் ஆயிரும். சோனியா கிட்டையும் 2 ஆட் ஆச்சுன்னா 9 பலூன்ஸ் ஆயிரும். ஸோ 2 பலூன்ஸ் கொடுப்பாங்க. 2 பலூன்ஸ் கொடுத்தா ரெண்டு பேர்கிட்டையும் 9 பலூன்ஸ் ஈக்குவல் அமௌண்ட் ஆயிரும். நம்ம பார்க்க போறது அச்சீவர் செக்ஷன். அச்சீவர் செக்ஷன்ல ஈச் கொஸ்டின்ஸ் கேரிஸ் 2 மார்க். ஸோ கொஸ்டின் நம்பர் 21 பாருங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பி அண்ட் கியூ ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ இங்க பாருங்க இந்த ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்ளம்ல பி அண்ட் கியூவோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க பாருங்க 9ல சம் டிஜிட் மைனஸ் பண்ணா ஆன்சர் இங்க 7 இருந்திருக்கு. 8ல சம் டிஜிட் மைனஸ் பண்ணதுனால இங்க 2 இருந்திருக்கு. ஸோ இப்போ 9ல என்ன நம்பர் சப்ராக்ட் ஆயிருந்தா கீழே 7 நம்மளுக்கு வந்திருக்கும்? 2. 9 minus 2 is 7. 8ல 6 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 2 கிடைச்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல பி இருக்கிற இடத்துல 6 ஆயிருந்திருக்கும். ஸோ 6 and 2 அப்படிங்கிற ஆப்ஷன் எங்க இருக்குது? ஆன்சர் பில. Question 22. Which subtraction sentence gives the same value as 87 minus 53? ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 87 minus 3 ஓட வேல்யூ என்னவோ சேம் சப்ராக்ஷன் சென்டென்ஸ் கீழே இருக்கிறதுல எந்த சப்ராக்ஷன் சென்டென்ஸ் அந்த வேல்யூ கொடுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் கிட்ஸ் என்ன பண்ணணும்? இந்த சப்ராக்ஷன் சென்டென்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டு ஒவ்வொரு ஆப்ஷனுக்கான வேல்யூ கண்டுபிடிச்சு ரெண்டுல எது சேம் சென்டென்ஸ் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் 87 minus 53 அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஸோ 87ல 53 போச்சுன்னா விச் இஸ் ஈக்குவல் டு 34. ஸோ இப்போ கீழே இருக்க இந்த சென்டென்ஸ்ல எதை மைனஸ் பண்ணா 34 கிடைக்குதோ அதுதான் ஆப்ஷன். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்க 75 minus 43. 75ல 43 போச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? 32. ஆப்ஷன் பி பாருங்க 58 minus 24. 58ல 24 போச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? 34. சில பாருங்க 27 minus 12. ஸோ 27ல 12 போயிடுச்சுன்னா ரிமைனிங் வில் பி 15. அண்ட் 38 minus 25னா ரிமைனிங் 13 இருக்கும். ஸோ இப்போ இந்த ஆப்ஷனோட வேல்யூ என்னது? 34. கீழே இருக்க சப்ராக்ஷன் சென்டென்ஸ்ல எதுல 34 வந்துச்சு? ஆப்ஷன் பி. ஸோ ஆன்சர் பி. Question 23 பாருங்க.
if one green dot which is equal to 12 அப்படின்னா one blue dot which is equal to 6 ன்னு கொடுத்திருக்காங்க. then the value of 2 green dots minus 2 green blue dots which is equal to what அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ல கிட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், ஒரு green dot ஓட வேல்யூ ஒரு blue dot வேல்யூ கொடுத்திருக்காங்க. ஸோ இங்க 2 green dot minus 2 blue dot எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ green dot பாருங்க 12, இங்க 2 green dotனா 12 plus 12 which is equal to 24. இங்க blue dot அப்படின்னா 6 plus 6 which is equal to 12. So 24 minus 12 which is equal to எவ்வளோ 12 answer. Question 24, which abacus represents 7 tens 8 ones minus 2 tens 2 ones அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So 7 tens 8 onesனா எவ்வளோ 78 minus 2 tens 2 onesனா எவ்வளோ 22. ஸோ கீழே இருக்க அபாக்கஸில் இதோட வேல்யூவை எது ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 78 மைனஸ் 22னா எவ்வளோ 56. இப்போ கீழே இருக்க அபாக்கஸில் இந்த 56ஓட வேல்யூ எது காமிச்சிருக்கோ அந்த அபாக்கஸ் தான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் ஏல பாருங்க எவ்வளோ இருக்கு 446. ஆப்ஷன் பியில் பாருங்க 57. ஸோ ஆப்ஷன் சியில் பாருங்க 56. டில பாருங்க 26. ஸோ இங்க வேல்யூ எவ்வளோ இருக்கு 56. கீழே இருக்க அபாக்கஸ்ல எந்த அபாக்கஸ் 56 வேல்யூவை காமிச்சிருக்கு, ஆன்சர் சி. கொஸ்டின் 25 பாருங்க, the missive value in the given picture is. ஸோ கீழே இங்க ஒரு சப்ராக்ஷன் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சப்ராக்ஷன் சென்டென்ஸை ஸ்டடி பண்ணிட்டு இதுக்கான டிஃபரன்ஸ் வேல்யூல இங்க என்ன நம்பர் மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இங்க ஃபர்ஸ்ட் இந்த சப்ராக்ஷன் சென்டென்ஸை ஸ்டடி பண்ணி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இங்க எவ்வளோ லெமன் இருக்கு 3 6 8 10 11 லெமன்ஸ் இருக்கு. இதுல வந்து எவ்வளோ கிராஸ் அவுட் ஆயிருக்கு 1 எவ்வளோ லெமன்ஸ் கிராஸ் அவுட் ஆயிருக்கு 4. ஸோ 11 minus 4 which is equal to what 7. ஸோ அப்போ இங்க 7 இருந்திருக்கணும், இந்த இடத்துல 4 தான் இருக்கு. ஸோ ரிமைனிங் இன்னும் எவ்வளோ லெமன்ஸ் வந்து மிஸ்ஸிங்கா இருக்கு 3. ஸோ இந்த இடத்துல 3 லெமன்ஸ் இருந்திருக்கணும். ஸோ ஆப்ஷன் பி. ஸோ நம்ம இப்போ பார்த்த இந்த கிளாஸ் 1க்கான சப்ராக்ஷன் சாப்டர்ஸ் உங்கள் கிட்ஸை நீங்கள் ஒலிம்பியாட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.